ஹலோ மக்களே, பாண்டிச்சேரி சைட் போகும்போது கண்டிப்பாக இந்த கேஃபே நம்ம ட்ரை பண்ணணும், விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களோட பேர் அந்த கிராமியம் கேஃபே அப்படின்றது ஏதோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இன்னொன்று வந்து அவங்களோட செட்டப் அந்த வெளியே தெரியும் பாரம்பரிய செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்களோட இந்த கேஃபே விசிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த எஃபெக்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். இது கேஃபே மட்டும்தான் அப்படின்னு நினச்சா கடைசியில் இங்கே ஒரு மினி க்ராசரி ஷாப் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே க்ராசரிஸ் இருக்குது. அண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலான ஒரு செட்டப்பும் இங்கே வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் க்ராசரிஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் கெஃபேவும் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் உள்ளே போயிட்டு அந்த க்ராசரி செக்ஷன்லாம் பார்த்தோம். எல்லாமே ஆர்கானிக் தான். மட் பாட், அப்புறம் இந்த கையால் பின்னக்கூடிய கூடை அதெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸ்லேயே நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஆர்கானிக் தான் உள்ள. எங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஆர்கானிக் க்ராசரிஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வெளில கெஃபே கிட்ட வந்தோம். வந்து ஒரு ஹெர்பல் சூப், ப்ளூபெர்ரி அண்ட் ஒரு பிளேட் வாழைப்பூ வடை ஆர்டர் பண்ணோம். இந்த க்ராசரிஸ் அளவு கூட இவங்களோட ஸ்நாக்ஸ்லாம் அவ்வளோவா வர்த்தா இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டீ இல்லை காஃபி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் பட் அங்கே ஹெர்பல் சூப் பார்த்தோன்னே ஓகே சூப் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஹெர்பல் சூப் ட்ரை பண்ணோம். பட் அந்த அளவுக்கு வரதே கிடையாது. அது ஹெர்பல் சூப் மாதிரியே இல்லை, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஓகே ஸ்பைஸியாக இருக்குது, ஸ்பைசி லவர்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னாலுமே அதோட டேஸ்ட்டுமே நல்லா இல்லை. 40 ரூபீஸ்க்கு வந்து அது வர்த்தே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஜூஸுமே அவ்வளோவா வர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. வடை வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் சாப்பிட்டதுலேயே வடை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் 40 ரூபீஸ்க்கு அதுவும் கொஞ்சம் அதிகம் தான். பிகாஸ் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தால் நம்ம வர்த் அப்படின்னு சொல்லலாம். பட் டேஸ்ட் வைஸும் அவ்வளோவா நல்லா இல்லை, அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அங்கே ஸ்நாக்ஸ் எதுவுமே. பட் டீ காஃபி இங்கே நல்லாயிருக்கு. இவங்க இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கூட அந்த மரத்திலான ஒரு செட்டப் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாரம்பரிய முறைப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் டீ காஃபி எல்லாமே வந்து அந்த பணியாரம் எல்லாமே வந்து நாட்டு சர்க்கரையில் தான் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன்மேட் தான் எல்லாமே. இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி போகிற மாதிரி இல்லைனாலும் இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி டே.